அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மகாலய பட்சத்துடைய சோமவார பிரதோஷம். இந்த நாளில் நம்முடைய கடன் என்னவாக இருந்தாலும் சரி, பணக்கடனாக இருக்கட்டும், கர்மக்கடனாக இருக்கட்டும், இதை தீர்ப்பதற்கான மிக சக்தி வாய்ந்த அதுவும் பிரதோஷ வழிபாடை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். புரட்டாசி மாதத்துடைய மகாலய பட்ச காலம் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கு 13வது நாள், அதாவது திங்கட்கிழமையோட பிரதோஷ தேதியும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய 13வது நாள். இப்போ நமக்கு திங்கட்கிழமைன்னு சொன்னாலே சிவனுக்கு உரிய ஒரு கிழமைன்னு சொல்லுவோம். அதை தான் சோமவார பிரதோஷம்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகள் கூட பித்தர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தருமா. அதுவும் சிவனுடைய ஆசீர்வாதத்தையும் நமக்கு சேர்ந்து பெற்றுத்தரக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள். ஆக மொத்தத்தில் நம்முடைய கர்ம வினைகளை கரைப்பதற்கு, கஷ்டங்களை போக்குவதற்கு இதைவிட முக்கியமான ஒரு சிறப்பான நாள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்காதுங்க. அதுவும் இந்த பிரதோஷ நாளில் நம்ம சிவனை வழிபாடு பண்ணாலே நமக்கு 1000 பிரதோஷம் சிவனை வழிபாடு பண்ணதற்கான புண்ணியம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய நாளில் நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு நம்ம சுவாமிக்கு எந்த பொருள் நைவேத்தியமாக வைக்க போகிறோம், அதை பற்றின முக்கியமான ஒரு தகவலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி மாலையில் 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பிரதோஷ நேரம். இந்த நேரத்தில் சிவனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷம். நிறைய பேருக்கு கோவிலுக்கு போகின்ற பழக்கங்கள் இருக்கும். நம்ம சொல்கிற வழிபாடுகள் நீங்கள் கோவிலையும் பண்ணலாம், இல்லாட்டி வீட்லேயும் பண்ணலாம். இப்போ கோவிலுக்கு போகிறப்ப நம்ம காப்பரிசி, அதாவது நமக்கு உங்கள் கையாலே நீங்கள் ரெடி பண்ணி இங்கே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகணும். சிவனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நைவேத்தியம். அதுவும் திங்கட்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷத்துக்கு சிவனுக்கு காப்பரிசி நம்ம நைவேத்தியம் பண்ணால் நமக்கு அவ்வளோ நன்மைகள் கிடைக்குமா. பச்சரிசியை கொஞ்சோண்டு தண்ணீரில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறினா கூட போதும். அதோடு சேர்ந்து வெல்லம் கொஞ்சோண்டு போட்டு, கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டு, ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கலந்தால் அது தாங்க காப்பரிசி. இதற்கு நம்ம நமக்கு மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிடம் போதும் இதை ரெடி பண்ணுறதுக்கு. இது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் இருந்தே செஞ்சு சிவனுக்கு கோவிலில் கொண்டு போய் சுவாமிக்கிட்ட சொல்லி சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சுட்டு, கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு உங்கள் கையாலே பிரசாதத்தை கொடுக்கணும். இவ்வளோதாங்க. நம்ம அது மாதிரி கொடுக்குறப்ப ஓம் நம சிவாயங்கிற அந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் மனசில் ஆத்மார்த்தமாக நினச்சிட்டே வரவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு ஸ்பூனில் இப்படி காப்பரிசி நீங்கள் கொடுத்து பாருங்களேன், சகல விதமான கஷ்டங்கள் தீரும். அதாவது நம்முடைய கடன் சுமை மட்டும் கிடையாதுங்க, நம்முடைய முற்பிறவியில் நமக்கு அந்த சொல்லுவாங்க பாருங்கள், பித்திருக்கடன் பிறவி கடன் சொல்லிட்டு, அப்படிப்பட்ட எப்படிப்பட்ட பிறவி கடனையும் தீர்க்கக்கூடிய மிக எளிமையான பரிகாரம். அதுவும் மகாலய பட்சத்தோடு நமக்கு சேர்ந்து வந்திருக்கிறதுனால நம்முடைய முன்னோர்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது ஒரு தவறுகள் செய்தால் கூட, அந்த தவறால் நமக்கு ஒரு கஷ்டங்கள் வந்தால் கூட, அந்த கஷ்டத்தை போக்கும் விதமாக சிவபெருமான் நம்மளை நிச்சயமாக பாதுகாத்து ஒரு அரணாக இருப்பாருங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் இன்றைய நாள் இந்த காப்பரிசி மட்டும் சுவாமிக்கு நீங்கள் நைவேத்தியமாக வைங்க. இப்போ கோவிலுக்கு போக முடியலம்மா, நாங்கள் வீட்டில் தான் இருக்கிறோம், அப்படி நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் நீங்கள் இருக்கிறவங்களே பிரசாதமாக சாப்பிட்டுக்கலாம். இல்லாட்டி அக்கம் பக்கம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்பூன் நீங்கள் 2-3 பேருக்கு நீங்கள் கொடுத்தா ரொம்ப ரொம்ப புண்ணியம் கிடைக்குங்க. இதோடு கூட நம்ம சொல்ல வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரம். இந்த ஒருவரி மந்திரத்தை இன்று நீங்கள் மாலையில் சொல்லலாம், இல்லை பதிவை தாமதமாக தான் பார்த்தோம் அப்படின்னா இன்று ராத்திரி ஒரு 8-9 மணிக்குள்ளேயாச்சும் இந்த ஒரு மந்திரத்தை மட்டுமாச்சும் சொல்லுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய எப்படிப்பட்ட கடனையும் தீர்க்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த மந்திரம். குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பணம் வரவே மாட்டேங்குது, வருமானங்கள் பத்தவே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லிவிட்டு ஒரு 11 முறை, 27 முறை, 108 முறை உங்களால் எவ்வளவு எண்ணிக்கையில் சொல்ல முடியுமோ நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். அதுவும் பிரதோஷ நாளில் பிரதோஷ வேலையில் சொன்னால் ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படிப்பட்ட மந்திரம் ஹர ஹர சிவ சிவ சிவாய நமவோம். அற்புதமான ஒருவரி மந்திரம்ங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். திங்கட்கிழமை பிரதோஷ நாள் இப்படி இந்த ஒரு மந்திரத்தை நம்ம யார் ஒருத்தவங்க சொல்லி நம்ம சுவாமிக்கு பூஜை பண்ணுறோமோ, நிச்சயமாக அவங்களுடைய எப்படிப்பட்ட நம்ம கடன் தொகையாக இருக்கட்டும், கர்ம கடனாக இருக்கட்டும், நிச்சயமாக தீரும். அதனால் நம்பிக்கையோடு இன்று மாலையில் உங்களுடைய வீட்டிலையாக இருக்கட்டும், கோவிலையாக இருக்கட்டும் சொல்லி மட்டும் பாருங்களேன், நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஒளியேற்றுவர் சிவபெருமான். அதனால் கண்டிப்பாக இந்த இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.